ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா என்னோட தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நான் வீட்டிலலாம் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதை பற்றின வீடியோ தான். சாட்டர்டே நைட்டே பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதாவது கனி காணுதலுக்கான ஏற்பாடு எல்லாமே நான் சாட்டர்டே நைட்டே செஞ்சுட்டேன். அப்போ தான் காலையில் எழுந்தவுடனே பூஜை ரூமை பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். கனி காணுதலில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக முக்கனிகள் இருக்கணும். மா, பலா, வாழை, அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற காசு, நகைகள் அதெல்லாம் ஒரு கண்ணாடி முன்னாடி வச்சு நாம் அதை காலையில் எழுந்த உடனே அந்த நல்ல மங்களகரமான பொருட்கள் எல்லாம் பார்க்கணும். அதுதான் கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு அன்னைக்கு எல்லா சுவாமி விக்கிரகங்களுக்கும் அபிஷேகம் பண்ணது தான் இருந்தேன். அதனால் அன்றைக்கி நைட்டே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். விளக்கெல்லாம் சுத்தமாக தொடச்சி அதில் எண்ணெய் திரி விட்டு அன்றைக்கி நைட்டே ஏற்பாடு செஞ்சுட்டேன். அப்போ தான் காலையில் சீக்கிரமாக பூஜை வேலையை முடிச்சுட்டு சமையல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால எல்லாம் பிளான் பண்ணி கொஞ்சம் நல்லாவே சிறப்பாக பார்த்துக்கிட்டேன். அப்போ தான் ஒரு டென்ஷன் இல்லாமல் அந்த டே எனக்கு போகும். இப்போ மல்லிப்பூ சீசன் இருக்கிறதுனால சாமி படத்துக்கு பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ தான் போட்டேன். மல்லிப்பூ எங்கள் வீட்டாண்ட ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். மல்லிப்பூ போட்டால் ரொம்ப வாசனையாகவே பூஜை ரூம் ரொம்ப சூப்பராகவும் பார்க்க இருக்கும். பூஜை ரூம் எப்போவுமே வாசனையாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பூஜை ரூமுக்கு எப்போ போவோம் அப்படின்ற ஆசையை உண்டாக்கும். கடவுள் அங்கே உண்மையாகவே குடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமும் நம்மளுக்கு எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். அதனால் பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வாசனையாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துட்டே வச்சுப்பேன். அன்றைக்கி காலையில் 3:30க்கெல்லாம் நான் எழுந்துட்டேன். அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் டைமிங்கும். காலையில் எழுந்து குளிச்சுட்டு அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே நம்ம அபிஷேகமோ அலங்காரமோ செய்கிறேன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிடணும். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களெல்லாம் நம்ம செய்யணும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுக்கு பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் நான் தொடங்கிட்டேன். பூஜை ரூம்லேயே மிகவும் முக்கியமானது, ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது ஒரு பொருள் அப்படின்னா அது காமாட்சி அம்மன் விளக்கு தான். எல்லார் வீட்லேயும் எல்லா கடவுளோட விக்கிரகமும் சாமி ஃபோட்டோவும் இல்லைனா கூட இந்த காமாட்சி அம்மன் விளக்கு பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு வழிபட்டுட்டு வந்த சில பாரம்பரியமும் உங்களுக்கு தெரியும். அதனால் காமாட்சி அம்மன் விளக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காமாட்சி அம்மன் விளக்கை முதல்ல நம்ம ஏற்றி வச்சுட்டு தான் மற்ற ஒர்க்கெல்லாம் செய்யணும். ஏன்னா காமாட்சி அம்மன் விளக்கில் தான் எல்லா தெய்வங்களும் குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விலைக்கு ஏற்றும் போது அதற்கான மரியாதையை நாம் கொடுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா புதுசாக வெள்ளியில் காமாட்சி அம்மன் விளக்கு அன்றைக்கி வாங்கியிருந்தேன். உங்களுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் நான் கொடுத்தேன். நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு ஃபுல்லாகவே நெய் விட்டு தான் அன்றைக்கி தீபம் ஏற்றினேன். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஒரு சில்வர் காயின் காட்டியிருந்தேன். நான் சில்வர் காயினும் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சில்வர் காயின் எதுக்கு நான் வாங்கினேன்னா காமாட்சி அம்மன் விளக்கில் பார்த்தீங்கன்னா விளக்குக்குள்ளே 5 ரூபாய் காயின், ஒரு சில்வர் காயின், அப்புறமா ஒரு கோல்டு காயின், இது 3மே போட்டு தான் அன்றைக்கி நான் விளக்கு ஏற்றியிருந்தேன். போன வருஷம் தமிழ் புத்தாண்டு நியூ இயர் பார்த்தீங்கன்னா நான் 3 சிலைகள் வாங்கியிருந்தேன். 2 சிலைகள் வாங்கியிருந்தேன். அதாவது சரஸ்வதி, லக்ஷ்மி தேவி, இவங்க 2 பேரோட சிலைகள் போன வருஷம் தமிழ் நியூ இயர்க்கு வாங்கியிருந்தேன். அது வாங்கின அதிர்ஷ்டமாக என்னன்னு தெரியல. இந்த வருஷம் அதாவது 2023 பார்த்தீங்கன்னா என்னோடய பூஜை ரூம் ஃபுல்லாகவே ஒரே வெள்ளியில் நான் எல்லா விக்கிரகமும் மாற்றுற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த ஒரு 2 சிலைகள் வாங்கின காரணம் தான் எனக்கு இவ்வளோ வெள்ளி சிலைகள் கிடைக்க காரணமாகவும் இருந்துச்சு. நான் அதை என்னோடய சேவிங்ஸில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ லிங்க்கை கீழே தரேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் நான் அப்போ வாங்கினது யதார்த்தமாக தான் வாங்கினேன். எனக்கு அந்த சேவிங்ஸ் வந்ததுனால அந்த சேவிங்ஸில் தமிழ் நியூ இயர் எப்போவுமே நான் எதுனா எனக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். அதனால சரின்னு சொல்லிவிட்டு தமிழ் நியூ இயர் அப்போது அந்த 2 வெள்ளி சிலைகள் வாங்கியிருந்தேன். அதோட ராசி பார்த்திங்கன்னா எனக்கு வெள்ளியாக சேர்ந்துச்சு. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு காயினும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு அது காதில் போடுவாங்க மாட்டல், அதுவும் ப்ரெசென்ட் பண்ணேன். அந்த 2 கோல்டு திங்ஸ் இந்த வருஷம் வாங்கியிருந்தேன். பார்க்கலாம் இந்த முறை எப்படி தங்கம் சேருதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அந்த கோல்டு காயினை வச்சு தான் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் அவங்க நான் கேட்ட அந்த சைஸ்க்கு கிடைக்கல. அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிற கோல்டு காயினை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்.
நான் வந்து 10 மில்லியில் கேட்டிருந்தேன் கோல்டு காயின் விளக்கில் போட்டு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு ஒன்றும் கிடைக்கல. வந்தோடனே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாம் வந்து எல்லாமே பாசிட்டிவாக நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சி எல்லா விஷயத்தையும் செஞ்சாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கான அபிஷேகம் பார்த்திங்கன்னா நான் வந்து குங்குமம், மஞ்சள், பால், தயிர், தேன் விட்டு பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் தேன் விடலை. இந்த பொருட்களை வச்சு தான் நான் அன்றைக்கி அபிஷேகம் பண்ணேன். எல்லா கடவுளுக்கும் மொத்தமாக அபிஷேகம் பண்ணிட்டேன். வாராகி அம்மனுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்து பஞ்சமி திதி இருந்துச்சு, சனிக்கிழமை அன்றைக்கே அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணதுனால அடுத்த நாள் நான் பண்ணலை. 3:30க்கெல்லாம் எழுந்து 5 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சுவாமி ஒர்க்கையும், அதாவது பூ போடுறதுலேருந்து பிரசாதம் வைக்கிறதுலேருந்து நான் வந்து காலையில் அபிஷேகம் செஞ்சுட்டு கடவுளுக்கு படைக்கும் போது பார்த்திங்கன்னா பழ வகைகளும் ஸ்வீட்டும் அதுக்கப்புறம் நட்ஸும் தான் படைத்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவங்களுக்கு படையல் போட்டு முழுமையாக தீபார்த்தனை காட்டி பூஜை செஞ்சேன். காலையிலேயே செஞ்சு படைக்கலான்னு தான் பிளான் பண்ணேன் ஸ்வீட் எதுனா, ஆனால் முடியலை. காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் நான் என்னோடய பூஜை ஒர்க்கை முடிச்சிட்டேன். எல்லாருக்கும் அபிஷேகம்லாம் பண்ணி குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சு அவங்களுக்கு பூலாம் போட்டு விளக்கேற்றி என்னோடய பூஜை வேலை பார்த்திங்கன்னா 5 மணிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சிச்சு. 5லேருந்து 5:30 மணி வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி அப்பப்போ அங்கங்கே உட்காந்து கொஞ்சம் டைமை கடத்தினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்ட் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய சமையல் ஒர்க்கை நான் 5:45க்கெலாம் ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய சமையல் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா கடகடன் முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து அன்றைக்கி போலி செய்யலாம், பருப்பு போலி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் ஆனால் செய்ய முடியல, மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து கொஞ்சம் ஈவினிங் வெளியே போகிற ஒர்க் இருந்ததுனால ஈவினிங் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் ஈவினிங்கிலும் பண்ண முடியல. சரி, எதனா ஒரு வெள்ளிக்கிழமையாக பார்த்து நாம் படைச்சிடலாம் கடவுளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அன்றைக்கி. இல்லைன்னா கண்டிப்பாக நேரம் இருந்ததுன்னா அன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஆனால் முடியலை. சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருப்போம், ஆனால் அது நடக்காது. சில விஷயங்கள் வந்து பிளானே பண்ண மாட்டோம், அது வேணால் நடந்துடும். இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் வந்து மாறி மாறி நடக்கும். இதெல்லாம் நாம் கடந்து போய்கிட்டு தான் இருக்கணும். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, நீங்கள் எப்படி டைம் மேனேஜ் பண்ணி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து காலையிலே சீக்கிரமாக எழுந்துருவேன் பூஜை பண்ணதா இருந்தால். அதுபோல் நான் காலையில் எழுந்தால் தான் எனக்கு வந்து பூஜை வந்து ஒரு திருப்தியாக மனநிறைவாக நான் பண்ணுற மாதிரி இருக்கும். நடுவில் அதாவது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தையோ அப்படி இல்லாமல் இந்த 6 o'clock தாண்டிட்டாலே சமையல் ஒர்க்கும் இந்த பூஜை ஒர்க்கும் எனக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஷனாக ஆகிடும், எதை ஃபஸ்ட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சமையல் வந்து எல்லோரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சமையல் ஒர்க்கு போயிட்டேன்னா பூஜை ஒர்க்குக்கு வந்து பண்ணதுக்கு வந்து லேட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் பெரிய பூஜையை பண்ணாமல் சின்ன பூஜையாக வந்து நான் ஷார்ட்டாக முடிச்சுப்பேன் அந்த மாதிரி நேரத்துலலாம். அன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா சஷ்டி திதியும் இருந்துச்சு. அதாவது தமிழ் நியூ இயர் அன்றைக்கி சஷ்டி திதியும் இருந்துச்சு. அன்றைக்கி வந்து நான் ஈவினிங் தான் போட்டேன். அதாவது 6 சக்கோண கோலத்தில் 6 நெய் விளக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் ஏற்றி வச்சேன். வெற்றிலை விளக்கு போடலான்னு நினச்சேன், ஆனால் அன்றைக்கி போட முடியலை. அதனால் சரி, நம்ம எப்போவுமே போல் ஷக்கோண கோலம் போட்டு 6 நெய் விளக்கு ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கு அன்றைக்கி நெய் தீபமும் போட்டு முடிச்சிட்டேன். முருகர் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்பெஷலாக இருப்பார். அவர் வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரியே எனக்கு தோணும். என்னோடய சிலையில் பார்க்கும்போது ரொம்பவும் அழகாக இருப்பார். நிறைய பேர் வந்து இப்போ முருகரை வணங்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. முருகரோட அருள் நிச்சயமாக எல்லாருக்கும் கிடைக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற முருகர் வந்து வெள்ளி முருகரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. ஆமாங்க, அவர் வந்து சில்வரில் தான் நான் முருகர் வாங்கி வச்சுருக்கேன். இந்த போன வருஷம், அதாவது 2023 கந்தசஷ்டி கவசம் அப்போது நான் இந்த முருகரை வாங்கினேன். ஜிஆர்டியில் தான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி ஐயப்பர் சிலையும் பெருமாள் சிலையும் கூட கேட்டிருந்தீங்க சில்வரா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிற எல்லா சிலையும் சில்வர் தான். முருகர், அப்புறமா வந்து ஐயப்பன், பெருமாள், இவங்க 3 பேர் மட்டும் சில்வர். மித்ததெல்லாம் வந்து சில்வர், ஆனால் ஆன்டிக் கலெக்ஷனில் நான் வாங்கி வச்சுருப்பேன். இந்த ஆன்டிக் கலெக்ஷன் வந்து என்னோடய பெரிய ப்ளஸ் அப்படின்னா, அது வந்து கருப்பாகினாலும் தெரியாது. ஆனால் இந்த சில்வர், வெறும் சில்வர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது வாங்கி வச்சா கருப்பாகிடும். அது வந்து கொஞ்சம் கருப்பாக தெரியும். ஆனால் வந்து ஆன்டிக் அப்படி இல்லை, அது கருப்பாகவே தான் இருக்கும். அதனால் வந்து அது கருப்பாகனாலும் நம்மளுக்கு அது அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியாது. ரொம்ப அழகாக தான் இருக்கும் பார்க்கவே.
என்கிட்ட இருக்கிற துர்கை அம்மன் பார்த்தீங்கன்னா வெளியில் ஆன்டிக் பீஸ் தான். அது ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. மைனூட்டாக எல்லா ஒர்க்கும் இந்த சூளத்திலிருந்து அந்த அவங்க கையில் வச்சுருக்க கத்தி எல்லாமே ரொம்ப சூப்பராக அப்படியே நேரில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கஜலட்சுமி விளக்கு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த யானைலாம் 2 சைடும் பார்க்கவே சூப்பராக இருக்கும். அந்த லக்ஷ்மி பார்த்திங்கன்னா அப்படியே மைனூட்டாக பார்க்கவே ரொம்ப சூப்பராக செஞ்சுருப்பாங்க. அன்னபூரணி சிலையாகட்டும் ஒவ்வொன்றும் ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க உங்கள் சிலைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. பாதி பொருட்கள் பார்த்திங்கன்னா நான் ஜிஆர்டியில் தான் வாங்கினேன். இன்னும் பாதி சிலைகள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே எங்கள் அம்மாவுக்கு பழக்கமான கடை இருக்குது, அங்கேயும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். இன்னும் எதனா டவுட் வெள்ளி பொருட்களை பற்றி என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வெள்ளி பொருளில் வந்து அபிஷேகம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நிச்சயமாக வெள்ளி பொருட்களையும் அபிஷேகம் செய்யலாம். நான் கேட்டே தான் வாங்கிட்டு வந்தேன். இல்லை பால் தயிர்லாம் ஊற்றி அபிஷேகம் செய்யலாமா, கருப்பாகிடுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க பேஸ்ட் போட்டு கோல்கேட் பேஸ்ட் போட்டு தேய்ச்சிங்கன்னா திரும்பி கிளியராக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பேஸ்ட்டு வந்து கெமிக்கல் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால அதை வந்து நான் யூஸ் பண்ண எனக்கு மனசு வரல. அதனால நான் எப்போவுமே விபூதியில் தான் சுத்தம் பண்ணுவேன். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு காட்டன் துணி வச்சு விபூதி அந்த காட்டன் துணியில் போட்டு நல்லா நீங்கள் ரப் பண்ணி இந்த சிலை மேலே தேய்ச்சிங்கனாலே நல்லா வெள்ளையாக பளிச்சுன்னு ஆகிடும் வெள்ளி பொருட்கள்லாம். நான் அப்படி தான் க்ளீன் பண்ணிட்டு வரேன். அந்த அவங்க மேலே இருக்கிற அந்த குங்குமம் மஞ்சளை ஒண்டி கொஞ்சோண்டு விம் லிக்விட் போட்டு தண்ணியில் கழுவி எடுத்துடுவேன். என்னோட தமிழ் நியூ இயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே போச்சு. தமிழ் நியூ இயரை பற்றி பேசிட்டு வேறு டாபிக்குள்ளே போயிட்டேன். அதாவது நீங்கள் கேட்ட நிறைய டவுட்ஸுக்கும் அப்படியே நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருப்பேன். என்னோட தமிழ் புத்தாண்டு போன வருஷம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன வேண்டியிருந்தனோ அது முக்கால்வாசி நிறைவேறிச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் இந்த வருஷமும் ஒரு பெரிய வேண்டுதல் வந்து தமிழ் நியூ இயர்க்காக நான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். அது நடக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வர காலத்தில் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் மனப்பூர்வமாக நம்பணும். நான் நம்புவேன். அதாவது ஒரு நாளில் ஒரு 10 முறைக்கு மேலேயாச்சு அது கடவுள்கிட்ட நான் வேண்டியிருக்கேன் அது நடக்கும், கடவுள்கிட்ட நான் இந்த விஷயத்த வேண்டியிருக்கேன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பேன் மனசுக்குள்ளேயே. அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு நிறைவேறும். இது போல் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சாலும். தமிழ் நியூ இயர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சமையல் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல், உளுந்த வடை, கார வடை, ஸ்வீட்டுக்கு வந்து கேசரி தான் செஞ்சுருந்தேன். பாயசம் செய்யலான்னு நினச்சேன். நான் எப்போவுமே பாயசமே செய்யறதுனால இந்த முறை வந்து கேசரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி செஞ்சேன். நான் முன்னாடியே சொன்னது போல தான் வாழைக்காய் போட்டு ஏன் சமையல் செய்வாங்க அப்படின்னு சொன்னால், வாழையடி வாழையாக நாம் தொடர்ந்து அந்த பண்டிகைகளை நம்ம வீட்டில் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்போவுமே வந்து வாழைக்காய் போட்டு சமையல் செய்வாங்க. இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் முக்கியமாக செய்யும் போது பார்த்திங்கன்னா வாழைப்பழம்லாம் தாம்பலம் தட்டில் வைப்பாங்க. அதே போல் தான் வாழைக்காய் போட்டு சாம்பார் செய்தால் வாழையடி வாழையாக நாம் வந்து தொடர்ந்து அந்த விஷயத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த வருஷம் தமிழ் நியூ இயர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே போச்சுன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சீங்க சமையல் அப்படின்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு வேறு எதனா தகவல் தெரியணும் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எதனா கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு இருந்தாலும் என் கூட கேளுங்க. நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். அடுத்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட எதனா கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதுக்கான பதிலை வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். மறக்காமல் அடுத்த கம்யூனிட்டி போஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ணும்போது என்கிட்ட எந்த கேள்வி நீங்கள் கேட்குறதாலும் தாராளமாக கேட்கலாம். நம்ம சேனலில் பார்க்கறது மட்டும் இல்லாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் அடுத்தடுத்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமும் எனக்கு நிறையவே தோன்றும். அதனால் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். புதுசாக நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்ம சேனலில் இணைஞ்சிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும்
என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதே ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய். வச்சுக்கோ.